உலக புகழ்பெற்ற குலசை தசரா திருவிழாவில் சிகர நிகழ்வான சூரசம்ஹாரம் கோலாகலமாக நடைபெற்றது. சிம்ம வாகனத்தில் எழுந்தருளிய முத்தாரம்மன் மகிஷாசூரனை வதம் செய்தார். குலசை தசரா திருவிழாவில் அலைக்கடலென பக்தர்கள் திரண்டு முத்தாரம்மனை தரிசித்தனர். பக்தர்களின் ஓம் காளி ஜெய் காளி கோஷம் விண்ணை பிளந்தது. தசரா பண்டிகையை ஒட்டி டெல்லியில் ராவணனை வதம் செய்யும் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. ராம்லீலா மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்று அம்பு எய்தினார். உலக புகழ்பெற்ற மைசூர் தசரா விழா கோலாகலமாக நடைபெற்றது. 750 கிலோ தங்க அம்பாரியில் சாமுண்டீஸ்வரி அம்மன் வீற்றிருக்க யானை சுமந்து உலா வரும் நிகழ்வை பல்லாயிரக்கணக்கானோர் கண்டுகளித்தனர். மைசூரு தசரா திருவிழாவின் ஒரு அங்கமாக நடைபெற்ற ட்ரோன் ஷோ பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்களால் சாகசம் நிகழ்த்தப்பட்டது. ஆந்திர மாநிலம் கர்னூல் பகுதியில் விஜயதசமி நாளில் நடைபெற்ற தடியடி திருவிழாவில் 3 பேர் உயிரிழந்தனர். ஒருவரை ஒருவர் தடிகளால் தாக்கியதில் 8 பேர் படுகாயமடைந்தனர். சென்னையில் ஆளுநர் மாளிகை, முதலமைச்சர் வீடு, பாஜக தலைமை அலுவலகம், நடிகர் SP சேகர் வீட்டிற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. போலீசார் மேற்கொண்ட சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள நடிகை த்ரிஷா இல்லத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. மோப்பநாய் உதவியுடன் சோதனை நடத்தி வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பதை போலீசார் உறுதி செய்தனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரத்தில் கனமழை பெய்தது. குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முதலமைச்சர் ஸ்டாலின் ராமநாதபுரத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை இன்று தொடங்கி வைக்கிறார். 50,752 பயனாளிகளுக்கு 426 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டத்தை செயல்படுத்துவதற்காக தமிழகத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. 2025-26 கல்வியாண்டில் திட்டத்தை செயல்படுத்த 538 கோடி ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது. விஜயதசமி நாளில் தமிழக தொடக்க கல்வித்துறையில் 1 லட்சத்திற்கும் அதிகமாக குழந்தைகள் சேர்ந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், தருமபுரி உள்ளிட்ட வட மாவட்டங்களில் மாணவர் சேர்க்கை அதிகமாக நடந்திருக்கிறது. கரூர் விவகாரம் தொடர்பான வழக்குகள் இன்று மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணைக்கு வருகிறது. 2 முன்ஜாமீன் மனுக்கள் மற்றும் 7 பொதுநல வழக்குகள் விசாரணைக்கு வர உள்ளது.
விஜயின் கரூர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பாதுகாப்பு குறைபாடு என கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தொடர்ந்த வழக்கு. பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா என பாதுகாப்பு அதிகாரிகளிடம் மத்திய உள்துறை அமைச்சகம் விளக்கம் கேட்டுள்ளது. கரூர் பிரச்சாரத்தில் தாவேகா தலைவர் விஜயை நோக்கி செருப்பு வீசப்பட்டதன் பிரத்யேக வீடியோ தந்தி டிவிக்கு கிடைத்துள்ளது. விஜய் மீது செருப்பு, தண்ணீர் பாட்டில், தேங்காய் வீசப்படுவதும் கூட்டத்தை கலைத்து மயங்கியவர்களை மீட்கும் பரபரப்பு காட்சிகளும் வெளியாகியுள்ளன. கரூரில் தாவேகா பிரச்சார கூட்டத்தில் மயக்கமடைந்தவருக்கு நெஞ்சில் கை வைத்து அழுத்தி முதலுதவி கொடுத்த பரபரப்பு காட்சி வெளியாகியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை நேரில் சந்திக்க தாவேகா தலைவர் விஜய் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உயிரிழந்தவர்கள், காயமடைந்தவர்கள் விவரங்களை தாவேகாவினர் சேகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரகாண்டில் நடக்கும் தேசிய கூடைப்பந்து போட்டியில் பங்கேற்க டெல்லி சென்றதாக தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா விளக்கம் அளித்துள்ளார். அரசியல் ரீதியாக யாரையும் சந்திக்கும் திட்டம் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது அரசு உரிய பாதுகாப்பு வழங்கி இருந்தால் உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கரூரில் தவறு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார். எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலும் இல்லாத அளவிற்கு 41 உயிர்கள் இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார் என்று சொன்னால், இதையெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வந்தவர்கள் தோண்டி எடுத்து இந்த தவறான செயலை ஈடுபடுகின்ற அதிகாரிகளை விடமாட்டேன். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய காவல்துறை தயங்குவது ஏன் என விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். விஜய்க்கும் திமுகவிற்கும் ரகசிய தொடர்பு உள்ளதா என சந்தேகம் எழுகிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விஜய் மீது வழக்கு தொடுக்க முடியாது என்றால் குஷி ஆனந்த் மீது போடப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும். அவர் மீது மட்டும் ஏன் வழக்கு போடணும்? அவரோட மற்ற 4 பேர் மீது மட்டும், மாவட்ட செயலாளர் மீது மட்டும் ஏன் வழக்கு போடணும்? அவங்கள மட்டும் ஏன் தேடி பிடிச்சி போய் பதுங்கி இருந்த இடத்துல கைது பண்ணணும்? ஆனால் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அப்படின்னா திமுகவுக்கும் விஜய்க்கும் அண்டர் கிரவுண்டு டீலிங் இருக்குன்னு சொல்லலாமா? அவங்க பிஜேபிக்கும் திமுகவுக்கும் அண்டர் கிரவுண்டு டீலிங் இருக்குன்னு சொல்றாங்க. பாஜகவை கொள்கை எதிரி என சொல்லும் விஜய் எப்படி பாஜக பிடியில் இருப்பார் என நைனா நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். கரூர் சம்பவம் குறித்து தனிநபர் ஆணையம் விசாரணை நடத்தி வரும் சூழலில் அரசு அதிகாரிகள், எம்எல்ஏ உள்ளிட்டோர் விளக்கம் அளிப்பது தவறு எனவும் அவர் கூறியுள்ளார். இப்படி கொடூரமான செயல்கள் நிறைய. யார் கரண்ட் ஆஃப் பண்ணது? யார் செருப்பு தூக்கி வீசினாங்க? காவல்துறை என்ன செஞ்சிட்டு இருந்தது? ஏன் இவர்கள் கேட்ட இடத்துல பெர்மிஷன் கொடுக்கல? கரூர் சம்பவத்தில் தாவேகா தலைவர் விஜய் தனது இதயத்திலிருந்து வலியை வெளிப்படுத்தவில்லை என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரை குறிப்பிட்டு விஜய் பேசுவது திரைப்பட வசனம் போன்று உள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். நீங்க ஏதாவது பழி வாங்கணும்னு நினைச்சா நீங்கள் என்னென்னா, இது எப்படி திரைப்பட கதாநாயக வசனம் மாதிரி இருக்குது. எப்படின்னா, அங்கே கதாநாயகி குடும்பத்தையெல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு என்னை பிடிச்சி வச்சுட்டு கேட்கும்போது, தொடர்தான் இருந்தால் என்னையை தொடு, அவங்களெல்லாம் விடு அப்படின்னு வசனம் பேசும்ல, அப்படி இருக்கு பார்க்கும்போது. கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் ஜனவரியில் பயன்பாட்டிற்கு வரும் என தெற்கு ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் மகேஷ் தெரிவித்துள்ளார். நடைமேடை, மேற்கூரை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து வீடியோ வெளியிட்ட யூடியூபரை தாக்கியதாக புகார் எழுந்தது. யூடியூபர் கிரண் ப்ரூஸ் அளித்த புகாரின் பேரில் சென்னை ஆழ்வார் திருநகரைச் சேர்ந்த தாவேகா உறுப்பினர் கோகுல் கைது செய்யப்பட்டார். தொடர் விடுமுறை காரணமாக சென்னை ஏசிஆரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள பொழுதுபோக்கு பூங்காக்கள், உணவகங்களுக்கு செல்லும் மக்கள் வாகனங்களை சாலையிலேயே நிறுத்தியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதியை தேர்தல் ஆணையம் இன்று அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான பார்வையாளர்கள் கூட்டம் நடைபெற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பிரதமர் மோடி தனது நாட்டின் நலனை முதலில் சிந்திக்கும் மிகவும் புத்திசாலித்தனமான தலைவர் என ரஷ்ய அதிபர் புட்டின் புகழாரம் சூட்டியுள்ளார். ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் இந்தியாவுக்கு $10 பில்லியன் இழப்பு ஏற்படும் எனவும் பேசினார். ஸ்பெயினில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக நடந்த போராட்டத்தில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. போலீசார் மீது சிறிய அளவிலான வெடிபொருட்களை போராட்டக்காரர்கள் வீசியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 162 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. முதல் நாள் ஆட்ட முடிவில் இந்திய அணி 2 விக்கெட் இழப்புக்கு 121 ரன்கள் எடுத்துள்ளது. இந்தியாவிற்கு மீண்டும் வருவதை கௌரவமாக கருதுவதாக அர்ஜென்டினா கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி கூறியுள்ளார். வருகிற டிசம்பர் மாதம் மெஸ்ஸி இந்தியா வருகை தரவுள்ளார். இந்திய சினிமாவை பிரபலப்படுத்தும் வகையில் அதன் லோகோவை தனது கார் மற்றும் ரேசிங் உடையில் நடிகர் அஜித் குமார் பொறித்துள்ளார். இந்த புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி பாராட்டுக்களை பெற்று வருகிறது.